இப்ப எது அன்பு? அப்பன்னா நமக்கு நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எது அன்பு? மத்தவங்களுக்கு நாம நல்லது செஞ்சா அன்பா? நெறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டே இருக்கிறோம். அன்பா? இல்ல அதுதான் அன்பா? இல்ல அது அன்பு கிடையாதா? எப்படி சொல்லலாம் அத? அது மாரி சில பேர வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்ல வழிய நாம நாம நமக்கு ஒரு சில வழிகள் புடிச்சிருக்கும். இந்த வழி தான் நல்ல வழின்னு நம்ம வச்சிருப்போம். இப்ப நம்மளே எடுத்துக்குவோமே, காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது, குளிக்கிறது, யோகா பண்றது, தியானம் பண்றது, நெறைய மன்றங்கள், நெறைய இதுக்கெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கிறது. சரிங்களா? கோயில்களுக்கு போறது, இறை வழிபாடு பண்றது, நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை எல்லாம் கரெக்ட்டா பண்றது. இதெல்லாம் தான் நல்லதா? இத மட்டும் தான் செய்யணுமா? இதுதான் நல்ல விஷயங்கள். இத தான் நான் பின்பற்றிட்டு இருக்கேன். ஆன்மீக வழி போறதுக்கு. நீயும் இத பின்பற்று. அப்படின்னு இதுக்கு சம்மந்தமே இல்லாம, இதுக்கு விருப்பமே இல்லாத, இத பத்தி ஒத்துக்காத ஒரு ஆன்மாவ நம்ம கட்டாயப்படுத்தலாமா? அப்படி கட்டாயப்படுத்துறது அன்பா? அந்த ஆன்மா நல்லதுக்கு தானே நான் பண்றேன். இப்ப நானே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறேன். இது ஒரு நல்ல விஷயம் தானே சொல்லிக் குடுக்குறேன். எல்லாரும் கண்டிப்பா வந்தாகணும். வந்தே ஆவணும் அப்படின்னு இத கட்டாயப்படுத்தி, ஆளெல்லாம் வச்சு உங்கள வந்து எழுப்பி அப்படியே உட்கார வச்சு, உங்களுக்கு இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னா, பின்னாடியே 2, 3 பேர் ஆள் நின்னுட்டு இருக்காங்க. ஒழுங்கா கேட்கலன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்துறது உண்மையான அன்பா? இல்ல அது மாரி கண்டுக்காமலே விட்டுறது உண்மையான அன்பு. எது சரியான அன்பு? எதிர்பார்க்கிறதா? எதையாவது நம்ம வந்து எ எதிர்பார்த்துட்டே செய்றது. இது நான் செய்றேன்னா, உன்னிட்டேருந்து எனக்கு என்ன வரும்? இல்ல நான் இவ்ளோ அன்பு செய்றேன், நீ எனக்கு என் மேல எவ்ளோ அன்பா வச்சிருக்க? நான் உன்னை இவ்ளோ கேர் எடுத்துக்கிறேன், உனக்காக இவ்ளோ நல்லது பண்றேன். அப்ப நீ எனக்கு எவ்ளோ நல்லது பண்ற? இந்த மாரி எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட இருந்துகிட்டே பண்ணுனா அது அன்பா? கணக்கு வச்சுக்கிறது. நெறைய நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பண்ணுவாங்க. ஏதாவது செய்வாங்க. அவங்களுக்கு இப்ப எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த ஒரு கணக்கு இருக்கும். அது என்னைக்காவது வெளிப்படும். என்னைக்குன்னா அவங்க செய்யாம இருக்கும். நான் இவ்ளோ தெரியுமா செஞ்சிருக்கேன். உன்னுடைய கஷ்ட காலத்துல எல்லாம் என்னென்னலாம் தெரியுமா பண்ணியிருக்கேன். அப்படின்னு அப்படியே அழகா வரிசையா எடுத்து அடுக்குவாங்க. முதல்ல இது வீட்ல இருந்தே ஆரம்பிக்கும். அடுத்து வெளியில எல்லா இடத்துலயும் இத சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்? இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும்? அன்பு செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அது உண்மையான அன்பா? இப்படி பல வகையில நாம வந்து ஒவ்வொண்ணு பண்ணிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் உண்மையான அன்பா? நீங்க யாருக்கு எத செஞ்சாலும், மத்தவங்களுக்கு நல்லது பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும், உங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்குது? உங்க மனசுக்குள்ள எதற்காக அத செய்றீங்க? அதுதான் முக்கியம். நீங்க நேத்து கேட்டீங்கல்ல, சொன்னோம்ல. அந்த உள்நோக்கத்துல வந்து நல்ல விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, அது நல்லதுக்காக தான் நீங்க அத செய்றீங்க அப்படின்னா, அது என்ன உள்நோக்கமா இருந்தாலும் பரவால்ல. பிரச்சனை இல்ல. அந்த நோக்கம் சரியாக இருக்குது. அதனால நெறைய நன்மை இருக்குது. நெறைய பேருக்கு நன்மை இருக்குது. பலன் இருக்குது அப்படின்னா, தாராளமா நீங்க அது உண்மையிலே என்னது, நல்ல விஷயம் தான். நீங்க உண்மையான அன்போட தான் அத செய்றீங்க. மத்தவங்களுக்கு நீங்க நல்லது செய்றது வந்து, நீங்க என்ன என்ன காரணத்தோட செய்றீங்க? இல்ல நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட். உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதா நீங்க செய்றீங்க. ஆனா அவர்ட்ட நடிக்கிறீங்க. உண்மையான அன்பா இருக்கு. அது வந்து அன்பு கிடையாது. சுயநலமான ஒரு விஷயம். அது அவர்கிட்ட எந்த உண்மையும் இல்லாம, உங்களுடைய நன்மைக்காக மட்டும் அவர சங்கடப்படுத்துறது. அல்ல இன்னொருத்தர கட்டாயப்படுத்துறது. நான் சொன்ன மாரி இந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு விருப்பம் இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அந்த விருப்பம் இல்லாத ஒருத்தர போய் நம்ம கட்டாயப்படுத்தலாமா? உண்மதான். நல்ல விஷயங்கள் தான். இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். காலையில எழுந்திரிக்கிறது, யோகா பண்றது, தியானம் பண்றது, இறை வழிபாடு எல்லாமே நல்லது தான். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இயல்பா உயிரினங்களுக்கு ஏதாவது வேணும்னா நல்லது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. இது எதையும் செய்றதில்ல. அப்ப நம்ம அவர போய் கட்டாயப்படுத்தலாமா? உண்மையான அன்பு அப்படிங்கிறது என்ன பண்ணாதுன்னா, அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தில அது தலையிடாது. அது கட்டுப்படுத்தாது. அவங்கள அப்படியே விட்டுரும். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அத நான் செய்றேன். உனக்கு இது நல்லது இல்ல. இது மாரி செய்றது நல்லது இல்ல. இது உனக்கு எதுவுமே சரியான விஷயம் இல்ல. சரி நீ விரும்புறல்ல, நான் செய்றேன். ஓகே. எனக்கு தான் சங்கடம். பரவால்ல நான் செய்றேன். அப்படின்ற ஒரு நிலைக்கு அது வந்துரும். அப்படி நீங்க முழு சுதந்திரத்த நீங்க அவங்களுக்கு குடுக்குறப்ப, அவங்க அப்பதான் அது என்னவா மாறும்னா, உங்களுடைய அன்பினால அந்த விஷயம் நடக்கும் பொழுது, அவங்க கிட்ட மாற்றம் ஏற்படும். நீங்க கட்டாயப்படுத்த அது என்ன ஆகும்னா, இன்னமும் அது பெருசாயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப உண்மையான அன்புங்கிறது என்ன பண்ணும்? சுதந்திரத்த குடுத்துரும். சுதந்திரத்த குடுத்துட்டு, அதுக்காக அது என்னென்னலாம் செய்யுதோ, அதனுடைய தன்மையினால அந்த நபர்கிட்ட இருந்து நமக்கு மாற்றம் வரும். உண்மையான அன்பு என்ன பண்ணாது? எதிர்பார்க்காது. எதையுமே எதிர்பார்க்காம தான் செய்யும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் எதிர்பார்க்கும். யாருக்கு செய்யுதோ, எத்தன பேருக்கு செய்யுதோ, எந்த உயிருக்கு செய்யுதோ, அது நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். அத தவிர வேற எதுவும் அந்த எதிர்பார்ப்பு அங்க இருக்காது. அது நல்லா இருக்கணும். அது என்னுடைய கடமை நான் செய்றேன் அவ்வளவுதான். வேற எதுவுமே அங்கருந்து எதிர்பார்க்காது.
எந்த கணக்கும் எந்த ஒரு அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கங்கிற விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்க மாட்டோம். தன்னை போலவே எனக்கு என்ன மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, இது என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நடக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியத்துல, என்னுடைய உறவுகள்ட்ட, நான் மத்தவங்கள்ட்ட பழகுற தன்மையில, என்னுடைய வேலைகள்ல, எல்லா இடத்துலயும் நான் எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ, எனக்கு நடக்கணுங்கிற அத்தனை விஷயத்தையும் எல்லா உயிர்களுக்கும் நடக்கணும். அவங்களுக்கும் அது கிடைக்கணும். அவங்களுக்கும் அது போய் சேரணும். அப்படின்னு ஒரே மாதிரியாக எண்ணக்கூடிய மனசு. அப்படி ஒரு நிலைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அன்புங்கிறது விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நெறைய இடங்கள்ல நீங்க கேள்வி கேட்பீங்க. இப்போ உடனே மாறிடுவோமா? மாற மாட்டோம். நீங்க அப்போ போம்போது இந்த மாரிலாம் நடக்கும்போது, இந்த இந்த கேள்வி இதெல்லாம் கேட்டோம்ல, உடனே கேட்போம். ஏன் இந்த இடத்துல நம்ம உதவி செய்றோம்? அப்படின்னு நீங்க உங்கள கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் விழிப்பாயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்ட கொஸ்டின் பண்ணுது. அது உடனே பண்ணும். என்ன பெரிய விஷயம்? யாரு தான் செய்யல? எல்லாரும் இதுதான் பண்றாங்க. நீ என்ன புதுசா பண்ற? அதெல்லாம் நீ கரெக்ட்டா தான் பண்ற. அது சொல்லும். இல்ல, இல்ல. நான் கரெக்ட்டா பண்ணுனேன்னா, அவங்களும் பலன் பெறணும்ல. அவங்க பலன் பெறாம அவங்கள வந்து நான் அவங்களுக்கு கெடுதல் தானே. எனக்கு மட்டும் தானே இதுல பலன் வருது. அது தப்பு தானே அது. அப்படின்னு இது திரும்ப கொஸ்டின் பண்ணும்போது, அது அங்க வந்து திணற ஆரம்பிச்சுரும் கான்ஷியஸ் மைண்ட். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் விழிப்பு நிலைக்கு வந்து, உங்களுடைய கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு செயல்கள்லயும் இது கொஸ்டின் உங்கள்ட்ட ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி மாற்றம் வரும்? உடனே இந்த பயிற்சி அட்டெண்ட் பண்ணி நீங்க கேட்டாச்சுன்னா, உடனே நாளைக்கு நான் நண்பானவர்கள் டிக்ளேர் பண்ணிடலாமா? இது ஒரு வழிகாட்டுதல் தான். நீங்க விழிப்பு நிலைக்குள்ள வருவீங்க அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள நடக்க போற செயல்கள் எல்லாம், இத திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணிட்டே இருப்பீங்க? கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப நெறைய பேர் வந்து லாஸ்ட் முடிஞ்சதுலயும் வந்து இப்ப அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும். போனதுல உள்ள தகவல்கள் அப்படியே இதுல வருதான்னா வராது. இது தகவல்கள் மாறி இருக்கு. கொஞ்சம் சில விஷயங்கள் மாறி இருக்கு. சொல்ற விஷயம் மாறும். ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற ஆன்மாக்கள் இப்ப கூட என் கூட இருக்கிற நீங்க எல்லாருமே எத விரும்புறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள் மட்டும் தான் என்னால வெளிப்படுத்த முடியும். நான் புதுசாலாம் எதுவும் தயார் பண்ணி வச்சுட்டு இப்ப நான் இங்க எழுதி வச்சுட்டு இருக்கேன். இந்த தலைப்பு தான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா இதுக்குள்ள சொல்லக்கூடிய தகவல்கள் எப்படி வரும்னா, அத நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படிதான் வரும். உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் வரும். இது எல்லா இடத்துலயும் நீங்க போய் பேசுனீங்கனாலும் அதே தான் நடக்கும். யார் பேசினாலும் அப்படித்தான் நடக்கும். உங்களுடைய ஆழ் மனசு, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் விழிப்பு நிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க எத செஞ்சாலும் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க. இப்படி கேட்டு கேட்டு பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அ அறிவு அதாவது இந்த ஆழ் மனசு இன்னும் விழிப்பு நிலையில வந்து சரியான வழிக்குள்ள நம்ம போயிட்டே இருப்போம். நம்மள போலவே எல்லாரையும் நம்ம நினைக்க ஆரம்பிச்சுருவோம். அப்போ நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. யாராவது ஒருத்தர ஏதோ ஒரு ஆன்மா உங்களுக்கு பிடிக்குதா? ஏன் பிடிக்குது? இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அத பத்தி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வந்து அவங்க வந்து உண்மையிலேயே அ ஆன்மாவுடைய நமக்கு வந்து அவங்க சோல்மேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாவ வந்து நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, அத எப்படி சந்திப்பீங்க? அந்த ஆன்மாக்கள் வந்து போன பிறவிகள் உங்களோட இருந்திருக்காங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு சொந்தம், உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சம்மந்தமே இல்லாம நீங்க சில பேர்ட்ட ரொம்ப விருப்பமா நடந்துக்குவீங்க. அவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்களுடைய எல்லா விஷயங்களையும் அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ நீங்களே சொல்லிடுவீங்க அவங்கள்ட்ட. அவங்களும் உங்கள எந்த குறையும் பார்க்க மாட்டாங்க. 2 பேருக்குள்ள எந்த குற்றம் குறையும் பார்க்க மாட்டாங்க. நெறைய தவறுகள் இருந்தாலும் அந்த விஷயமே நடக்காது. என்ன காரணம் அப்டின்னா, இவங்கலாம் ஒரே இடத்துலேருந்து வந்த குழு ஆன்மாக்கள். அவங்கலாம் ஆத்ம சிநேகிதர்கள், ஆத்ம துணைகள் அப்டின்னு சொல்லலாம். அப்ப அந்த மாரி இருக்க தொட்டு மட்டும் தான் அவங்களால என்ன பண்ணிக்க முடியும்? அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எந்த விஷயமும் அவங்கள்ட்டேருந்து எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாரி யாராவது உங்களுக்குள்ள உங்கள சார்ந்து இருக்கிறாங்க அப்டின்னா, அதெல்லாம் உங்களுடைய ஆத்ம துணைகள் அல்லது ஆத்ம நட்புகள் அப்டின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரே இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க அப்டின்னு. அவங்க வந்து போன பிறவில பல பிறவிகள் நீங்க அவங்க கூடயே பிறந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அவங்க அவங்க உங்க கூட இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். போன பிறவில அவங்க உங்களுடைய குழந்தையாவோ, இல்ல நீங்க அவங்களுடைய அம்மாவோ, அப்பாவோ மாறி, மாறி இப்படி ஏதோ ஒரு உறவுகளுக்குள்ள நீங்க இருந்துட்டே இருந்திருப்பீங்க. அந்த மாரி உள்ளவங்கள சந்திக்கும்போது நீங்களா உங்களுக்கு அப்படியே தானாவே புடிச்சு போகும். அந்த ஆர்வம் வந்து எப்படி இருக்கும்னா, ஏன் இவங்கள புடிக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அவங்கள புடிக்கிறதுக்கு காரணம்லாம் தெரியாது. சம்மந்தமே இல்லாம அவங்க உங்கள்ட்ட வந்து கனெக்ட் ஆவாங்க. யார் மூலியமா எப்படியாவது வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா, அது அந்த உங்களுடைய உதவி நீங்க கேட்கிறதனுடைய விளைவுனால அது வந்து சேர்ந்துரும். அப்படி அவங்க கனெக்ட் ஆனவங்கள உங்களுக்கு அவ்ளோ புடிச்சு போகும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க. அதுல குற்றம், குறை எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க ஓகே பண்ணிடுவீங்க. சில பேர பார்த்தா பயப்படுறீங்களா? அப்ப அவங்க வந்து போன இதுல என்ன பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ ரொம்ப இதா நடந்திருக்கிறாங்க. அந்த பயம் இன்னும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு.
அப்ப அதெல்லாம் நீங்க இதெல்லாம் எப்படி நம்ம மாத்த முடியும்? இந்த பதிவுகளை நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, நாம இந்த மாரி நம்முடைய இப்ப இருக்கிற ஆழ்ம இந்த விழிப்பு நிலை கொண்டு வந்து இறைவன்ட்ட கேட்டு, எனக்கு வந்து நல்ல வழிய காமி. எல்லா உயிர்கள்ட்டயும் நான் அன்பு செலுத்தணும். எல்லா உயிர்கள் மீதும் நான் அன்பு கொள்ளணும். அதுக்கு எனக்கு வந்து அருள் புரி அப்படின்னு நீங்க தொடர்ந்து கேட்க கேட்க உங்ககிட்டேருந்து ஒரு கருணை பாவம் வந்து வர ஆரம்பிச்சுரும். நீங்க இப்ப இத விரும்புறீங்க. எனக்கு நான் எல்லார்கிட்டயும் நான் அன்பு செலுத்தணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்னால முடியல. பரவால்ல முடியலன்னு சொல்ல வேணாம். நீங்க அன்பு செலுத்துறேன்ற நெனைங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க. நீங்க எப்ப சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ, எப்ப நான் இது மாரி எல்லா உயிர்களையும் சமமா நடத்துறேன். எல்லா உயிர்களையும் சமமா நான் அன்பா நெனைக்கிறேன். எல்லார் மேலயும் உண்மையான அன்பு வச்சிருக்கேன். அப்படின்னு நீங்க திரும்ப, 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 திரும்ப சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அன்பு உண்மையான அன்பா மாற ஆரம்பிக்கும். உங்களால உண்மையான அந்த ஒரு இதுக்குள்ள போக முடியும். சரிங்களா? எப்ப இது உங்ககிட்ட உள்ள வருதோ, அப்ப